குமாருடைய அந்த விமர்சனத்தை? அதாவது இந்த இடி அமலாக்கத்துறையினுடைய ரைடு, அதில் உள்ள அரசியல், அதனுடைய நடவடிக்கைகள், இது குறித்து கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றாங்கிற முறையில் சில கேள்விகள் இருக்கு. அன்புநாதன் வீட்டில் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்ட பணம் என்ன ஆனது என்பது இதுவரையிலும் சொல்லப்படலை. சேகர் ரெட்டியில் வீட்டில் அதுவும் 2000 ரூபாய் தாளாக இருந்து கைப்பற்றப்பட்ட போது இதே மாதிரியான பரப்புரை தான் மேற்கொள்ளப்பட்டது. என்ன ஆனதுன்னு தெரியல. தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த ராம் மனோகர் ரெட்டியா, ராம்மோகன், அவங்க வீட்டில் பண்ண போதும் இதே மாதிரி கட்டுக்கட்டாக பணம் எடுத்தார்கள். என்னன்னு இதுவரையிலும் சொல்லலை. இதெல்லாம் விடுங்க. இந்த அமலாக்கத்துறை எப்படி இருக்குங்கிறதுக்கு சேலத்தில் 2 தலித் விவசாயிகள் ரூபாய் 1000 ரூபா கூட பேங்க் வசதியில் இல்லாத ஆட்கள், அவர்களுக்கு எப்படி நோட்டீஸ் விட்டு அந்த நிலத்தை கைப்பற்றுகிற பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு இடி திட்டமிட்டு செயல்பட்டதை இதே தமிழ்நாட்டில் சென்னை தலைநகர்லேருந்து நம்ம பார்த்தோம். எவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டதுன்னு. என்ன பொலிட்டிக்கல் இல்லைங்கிறீங்க, நோக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எதுக்காக வந்தது? இப்போ இதே போல ஒரு நிமிஷம் கைப்பற்றாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுக்கும் பொலிட்டிக்கல் இருக்கு. நான் சொல்கிறேன் அதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு இடி தலையிடணும்னா 30 லட்சத்துக்கு மேல் உள்ள மணி லாண்டரிங் கேஸில் தான் தலையிடலாம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, டாஸ்மாகை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. திமுக அரசு மீது 7 வழக்கு தான் இருக்குது. இந்த 7 வழக்கு 30 லட்ச ரூபாக்குள்ளே வரல. இப்போ ஏற்கனவே இருக்கிற 37 கேஸு அதிமுக காலத்தில் போடப்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் மீது, நிறுவனத்தின் மீது போடப்பட்ட அந்த கேஸையும் சேர்த்து 30 லட்சம் ரூபா ஒட்டுமொத்தம் பணம் வந்த பிறகு இந்த கேஸ் ஃபைல் பண்ணுறது. சந்தோஷம். நண்பர் கூட சொன்னார், ஊழலே இல்லாதது வேணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, டாஸ்மாகில் இல்லை ஒரு குவார்ட்டருக்கோ ஒரு பாட்டிலுக்கோ 10 ரூபாய் 20 ரூபா வரலையும் விற்கிறாங்க. அப்புறம் பழைய பாட்டில் வாங்குறதுலையும் ஊழல் நடந்திருக்கு. ரைட்டுங்க, கட்டாயம் இது கண்டிக்கணும். அந்த ஊழல் கண்டுபிடிக்கப்படணும். நான் கேட்குறேன், ஒரு சாமானியனாக கேட்குறேன். நம்ம வீட்டிலலாம் எல்பிஜி வாங்குகிறோம், 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இந்த 50 ரூபா யார் யாருக்கு போகுது? மோடிக்கு, உள்துறை அமைச்சருக்கெல்லாம் போகுதா? இந்த 50 ரூபா எங்கெங்கே போகிறது? அது சம்மந்தமாக ஈடிக்கு தெரியாதா? கிட்டத்தட்ட 32 கோடியே 83 லட்சம் பயனாளிகள் இருக்காங்க. அதில் 16 கோடி 63 லட்சம் பேர் இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வர்றாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 16,000 கோடி ரூபாய் ஒரு முறை ரீஃபில் பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்தமாக 16,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் ஊழல் நடக்குது. 1000 கோடி ரூபாய்க்கு துடிக்கிற நீங்கள் இந்த எல்பிஜி, அதுவும் சாதாரண மக்கள், பெண்கள், உங்கள் வார்த்தையில் சொன்னால் பெண்கள் நடத்துகிற வீடுகளில், குடும்பங்களில் இப்படி வசூலிக்கப்படுது. அதுதான் குமார் என்ன சொல்றாரு, இங்க நடக்கக்கூடிய ஈடிக்கு யாராவது மெயில் பண்ணிருப்பாங்கன்றாரு. அப்படி நீங்க மெயில் பண்ணலாம். ஏங்க கைப்புண்ணுக்கு ஏங்க கண்ணாடி? நீங்க மெயில் பண்ணணும் அவசியமே இல்லாம தானே பல கேஸ் எடுத்திருக்கீங்க. உதாரணம் சொல்லட்டுங்களா, அஜித் பவார் மீது 13 ரைடு விட்டீங்க. 40,000 கோடி ஊழலை சாட்சாத் பிரதமரே சொன்னார். கூட்டணி சேர்ந்தவொன்னே அந்த கேஸ் எல்லாம் எப்படி பின்வாங்கப்பட்டது? இல்ல நான் கேட்கறேன், ஒரே நிமிஷம். நான் பாலசிங்கத்திட்ட கேட்ட அதே கேள்வியை தான் உங்ககிட்டையும் கேட்குறேன். ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த ரைடுன்றது அவங்க இடி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. அதுக்கும் அரசியலுக்கு என்ன ப்ரொசீஜர் இல்லைங்க. இது மட்டும் நடந்தா அது டேரிங்கா பாலிடிக்ஸா தெரியுது. இல்ல இதுல என்ன அரசியல்? ஆமாங்க. நான் ஒண்ணு அப்போ சினிமா தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அந்த சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் அரசியல் கட்சியினுடைய, ஆளும் கட்சியினுடைய முக்கியமான நபர்களுக்கு தொடர்பு இருக்குதா? அது கேள்விதான் அவர் கேக்குறாரு. இல்ல தொடர்பு இருந்தா ரைடு நடத்தணும். பேருக்கு பொதுவா இல்ல நான் கேக்குறேன். இல்ல நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் நெறியாளர். இல்ல கொஞ்சம் அமைதியாங்க. அஜித் பவாரே சரிங்க. அஜித் பவார் வீட்டில் ரைடு நடக்கிறது சரத் பவாருக்கான செக்கா இருக்குது அப்படின்றப்போ இந்த சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுன்றது யாருக்கான செக்? யாருக்கான செக்கா இது ஐடி பாக்குது? இப்ப அஜித் பவார் ரைடு விட்ட போது எத்தனை நிறுவனங்கள் மீது கரும்பு ஃபேக்டரி எல்லாம் விட்டாங்க தெரியுமா? ஏன்னா பொதுவா இருக்குன்னு காட்டுறதுக்காக. அதை மாதிரி தான் இந்த ரைடை பொதுவாக இருக்குது அப்படின்னு காட்டுவதற்கு 2 பேரை விடுவாங்க. புரியுதுங்களா? இந்த விவசாயிகள் மீது ஏன் விட்டாங்க? ஏன் அதுக்கு உங்களுக்கு பதிலே வர மாட்டேங்குது? நல்ல நாணயமான ஆள்லாம் அந்த டைரக்டர் அன்னைக்கே ராஜினாமா பண்ணிட்டு ஓடி இருக்கணும். அப்போ தான் இந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது கொஞ்சமாவது ஒரு அதிகாரிக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். ராணேன்னு ஒருத்தர் இருக்கார், நாராயண் ராணேன்னு. அவர் மீது 9 வழக்கு இருந்துச்சு. அவர் சிவசேனாக்கார். பிஜேபியில் போய் ரயில்வே அமைச்சர்லாம் இருந்தார். அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ இவங்க சிட்டிங் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமா பிஸ்வாஸ், அவர் மீது 11 வழக்கு இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியில. புரியுது, ரொம்ப தெளிவா. ஒரே நிமிஷம் இருங்களேன். இப்போ டாஸ்மாகினுடைய மேலாள் இயக்குனர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுன்றது அரசோட சம்பந்தப்பட்டவராக இருக்கிறாரா அல்லது அமைச்சரவைக்குள்ள இருக்கிறாரா? சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுன்றது அமைச்சரவைக்குள்ள வராங்களா அல்லது அமைச்சர்களுடைய அல்லது ஆளும் கட்சியினுடைய முக்கியமான இடத்துல இருக்கிறாங்களா?
அவங்கவுங்க தனி பாடியா இருக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய இடத்துல நடக்கிற ரெய்டிய நீங்க ஹேமந்த் பிஸ்வா சர்மா ஐயா, கூடயோ நீங்க அல்லது இதுவரையிலும் நடத்தின ரயில்ல அதிகாரி எதை கூடயோ ஆதாரமும் பேசுறது கொண்டு எப்படி? வரலையா? 98.9% இதுவரையும் உங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண அது முடியல. அது இருக்கட்டும். ஏன்னா இல்ல, லெனின், இத வந்து என்னோட கொஞ்சம் கேள்வி இருங்க, ரொம்ப கொஞ்சம் இருங்க. எளிமை உச்சநீதிமன்றம் 2 தீர்ப்புல சுட்டி காட்டியிருக்கு. நீங்க போய் படிங்க அதை. அது என்ன சொல்லியிருக்கு? ஆதாரமே இல்லாம 7 ஆண்டுகள் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இன்னமும் நீங்க பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது தனி மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? ஏன் நீங்க உண்மையிலேயே யோக்கியமாக அந்த ஊழலை களைய வேண்டியதுன்னா நீங்க காமிச்சிருக்கணும்ல, எடுத்து கொண்டாந்து ஏன் காமிக்கல? டெல்லியை பத்தி சொன்னார், டெல்லி மதுபானம், ஏன் இன்ன வரையிலும் அந்த ஆதாரங்களை கொடுக்க முடியல உங்களால? நான் கேட்பது என்னன்னா, இது மாதிரி நாடு முழுவதும் பல விஷயங்கள் இருக்கு. ராணுவத்துக்கு வாங்குறதுல, ராணுவ தளவாடங்கள்ல கூட இருக்கு. ரஃபேல் விமானத்தின் மீது என்ன வந்துச்சு? வெறும் 360 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டதா 1300 கோடி ரூபாய்க்கு போட்டீங்கல்ல. அந்த கோப்புகளை உங்க ஊர்ல தானே, உங்க பாதுகாப்பு அமைச்சகத்துல தானே காணாம போனுச்சு, மாயமானுச்சு. வெட்கப்பட வேண்டாமா அந்த நாட்டுல? ஏங்க இது வெட்கப்பட வேண்டாமா? இன்னொரு இடத்துல போய் பாத்தீங்கன்னா தீப்பத்தி எரியுது ஃபைல் இருந்த இடம்லாம். என்னங்க இது? எனக்கு ஒரு பக்கம் எனவே தான் சொல்றேன், நீங்க நாட்டை சீர்திருத்தணும்னா, நாட்டுல ஊழல் இல்லாம ஆக்கணும்னா ஒட்டுமொத்தமாக நீங்க வாங்க, நாங்களும் கூட நிக்கிறோம் அந்த ஊழல் எதிர்ப்பு. இல்ல எனக்கு புரியுது. இல்ல லெனின், இந்த ஊழலை பகடைக்காக வைத்து அரசியல் லாபத்துக்காக செயல்படுறீங்கங்கற அடிப்படையா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க எனக்கு பதில். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல ஒரு இடி ரைடு நடத்துறாங்கன்னா திமுக அரசாங்கத்தை அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதையா நடத்துறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கப்பறம் நடத்தக்கூடிய ரைடுக்கும் சினிமா தயாரிப்பாளருடைய வீட்டில் நடக்கிறதுக்கோ அல்லது வந்து டாஸ்மார்க் மேனாள் இயக்குனர் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுக்கும் எந்த இடத்துல தொடர்பு, இந்த இடத்துல எங்க அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும்னு நீங்க எடுத்துக்க முடியும்? ஐயா, நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு புரியல. நான் கேட்கறது உங்களுக்கு நான் கேட்கறது உங்களுக்கு புரியலையா? இல்ல, இந்த வழக்கு எல்லாமே அதிமுகவுல போட்டதுன்னு சொன்னல, 36 வழக்குகள் அதிமுகவுல போட்ட வழக்குல ஏன் இதோட வந்து ஜாயின் பண்ணோம்? ஏன்னா இந்த 7 வழக்குகளை நீங்க தனிச்சு நடத்த முடியாது, அதுக்கான கேட்டகரியில வல்லாது. 30 லட்சம் அமௌண்ட் வரல. எனவே நீங்க அது ரெண்டையும் பேக்ரவுண்ட்ல கொண்டு வந்து 30 லட்சத்துக்கு மேல காட்டி அந்த வழக்கை வலுக்கட்டாயமாக திணிப்பதற்கு நான் கேட்கிறேன். டேரிங்க, அதிமுக ஆட்சி காலத்துல தானே வந்துச்சு. அதை எதிர்த்து நீங்க பொலிட்டிக்கலா எடுக்கல. பேசலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. அதிமுகவினுடைய முக்கிய நபர்கள் யாரும் பேச மாட்டேன்றாங்களே, திமுகவினுடைய நபர்களோ கூட்டணி கட்சிகளோ ஏன் பேச வேண்டிய அவசியம்? பேசுனாங்க, நீட்டுக்கு பேசுனாங்களா, இல்ல ஜிஎஸ்டிக்கு பேசுனாங்களா? இல்ல தலையாட்டிக்கிட்டு தானே கையெழுத்து போட்டாங்க. உதய மின் திட்டத்துக்கும் அப்படிதானே பண்ணாங்க. தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எந்த நலனுக்காக நின்று இருக்கிறாங்க? எனவே நீங்க அவர்களை பொருட்டா நீங்க பார்க்க வேண்டியல. விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வழக்கை இப்போது உள்ள வழக்கோடு நீங்கள் இணைப்பது எதை காட்டுகிறது? உங்க நோக்கம் என்ன? அப்ப நீங்க ஒரு பெருசா அதை காட்டணும்னு விரும்புறீங்க. நான் தான் சொல்றேன், ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இன்னைக்கு ஒவ்வொருவரும் அண்ணன் செல்வத்திலிருந்து அண்ணன் குமார் இவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா நாக்குல எலும்பு இருக்கா நரம்பு இருக்காங்கிறது இப்போ அவர் உண்மை சொல்லணும். இவர் 50 ரூபா கொடுக்குறாரா இல்லையா எல்பிஜிக்கு? நான் கொடுக்குறேன். என்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. என் குடும்பத்துல எல்லார்கிட்டையும் 50 ரூபா. இந்த பணம் யாருக்கு போகிறது? தெம்பு இருந்தா 17,000 கோடி ரூபாங்க ஒரு முறை ஃபில் பண்ணா. ஒட்டு மொத்தமா 32 கோடி பேர் இருக்காங்க. செல்வம் ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஆதாரம் இல்ல, நாங்க ஆதாரத்தோட பேசுறோம். அதனால கொஞ்சம் பொறுமைக்காருங்க. அதை ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க? இது சாதாரண மக்களுக்கானதுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்குமானது. ஒரு குடிகாரன் மீது நிகழ்த்தப்படுகிற கொள்ளைக்கு இவ்வளவு துடிக்கிற, ஓடோடி பேசுகிற உங்களுடைய நரம்பு உள்ள நாக்கு, எலும்பில்லாத நாக்கு, ஏன் உண்மையிலேயே இழ வைக்க வேண்டிய ஒரு வழக்கு அது, அதன் மீது ஏன் இடம் மறுக்குது, பேச மறுக்குது, ஏன் ஈடி செயல்பட மறுக்குது? அப்போ ஒரு செலக்டிவ் அம்னிஷா. இன்னொன்னு என் நண்பர் சொன்னார், அதானியின் மீது உலகமே வழக்கு போட்டிருக்கு. அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வந்து அது இன்னைக்கு வந்திருக்கு. ட்ரம்ப் கிட்ட நீங்க வந்து எதுக்காக இப்ப அடங்கி போயிருக்கிறீங்கன்னா அந்த வழக்குக்காக. அதானி மீது ஒரு கீறல் விழக்கூடாது. இந்தியாவில் ஒன்னே ஒண்ணுங்க, நமக்கான நிலக்கரி இறக்குமதியில கடல் வரலையும் ஒரு விலை, கடலுக்கு உள்ள வந்த உடனே தமிழ்நாட்டில் ஒரு விலை வச்சாங்கல்ல, அது அதானி தானே. அதன் மீது ஏன் ஈடி பாயல? வெளிநாட்டுக்கு அமைப்புக்கு தானே பிரச்சனையே. அந்த பண லாண்டரிங், மணி லாண்டரிங் தானே. இது மொரிஷியஸ் தீவுல போலி அக்கௌண்ட்ல வந்திருக்க, அதானியினுடைய இதுல ஒரு அட்ரஸ் கூட இல்லையே. அப்ப அதெல்லாம் ஏன் நீங்க பண்ணல? எந்த நோக்கத்துக்காக இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டதோ அல்லது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து வெளிநாட்டில் இருந்து வருகிற பணங்களை கண்காணிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நீங்கள் கண்காணிக்க மறுக்கிறீங்க. ஏன்னா அதன் மீது நீங்கள் லாபம் அடைந்திருக்கிறீர்கள். நீங்க ஒரு பங்குதாரர். கூட்டு கொள்ளை
எனவே உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனை மட்டும் ஊதி பெருசா காட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு நோக்கம் என்னன்னு புரியுது இல்ல? நான் இது மாதிரி 1000 சொல்லலாம். மொரிஷியஸ் மட்டும் எடுத்துக்கொண்டால் 3 போலி நிறுவனங்கள் வெளிப்படையா வந்திருக்கு. நான் கேட்கிறேன், இதே இதுல வந்து உங்களுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க தெரியுமா, வருமான இந்த துறையில அவங்க என்ன பண்ணாங்க, 3.5 லட்சம் கோடி ரூபா இன்னும் அதானியினுடைய நேரடி இது அவங்களே பங்கு வாங்கினாங்க பங்குத்துறை இதுல. உங்களுக்கு தெரியுமா? அது ஏன் வடக்கில் போனுச்சு? ஏன் அதை பற்றி எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கு வேண்டியவர் என்றால் சட்டம் வளையும், விதி வளையும், நிறுவனங்கள் வளைந்து கூனி குறுகி அவர் காலில் விடும். ஆனால் எதிரிகள் என்றால் அரசியல் ரீதியாக பழிவாங்க. இன்னும் சொல்ல போனா அன்றாட காட்சி தலித்துகள் என்றால் அவர் வீட்டு நிலத்தை பறிப்பதற்கு கூட உங்கள் ஈடி போயும் அமலாக்கத்துறை போயும்னா எதிர்த்த போராட்டங்கள் நடக்குமா நடக்காதா? ஏன் அதுக்கு பதிலளிக்க மாட்டாங்க?